சிந்திக்காம செய்யற காரியம் வாழ்க்கையில பெரிய பாதிப்பு உண்டாக்கும். கர்த்தர் சொல்றாரு, குமாரத்தியே நீ கேட்கணும். ஒவ்வொரு வாரமும் செய்தியை கேட்கிற, என்னைக்காவது சிந்திக்கியா? கேட்டுட்டு அப்படியே நல்லா இருந்துச்சு செய்தி, 100 மார்க் கொடுக்கலாம். பாஸ்ட் கொடுத்த செய்திக்கு 100 மார்க். எதுக்கு 100 மார்க் கொடுத்து என்ன பாஸ்ட் எலெக்ஷன்ல ஜெயிக்க போறாரு? இல்ல பாஸ்டுக்கு பெரிய கிரீடத்தை தலையை தூக்கி வைக்காங்களா? எந்த பாஸ்ட் 100 மார்க் கொடுக்காங்களோ அவருக்கு ஒரு கிரீடத்தை கொடுப்போம் அப்படியா சொல்றாங்க? எதுக்கு செய்தியை கேட்கிறோம்னா, வாழ்க்கை சீரமைக்க, வாழ்க்கையை சரிப்படுத்த. ஆவியானவர் என் கூட பேசுற செய்தியை கேட்டு எனக்குள்ள ஒரு மறுரூபம் உண்டாவதற்கு தான் என் கூட பேசுறாருங்கிற சிந்தனை இல்லாம போச்சுன்னா, குமாரத்தையே உன்னை நீ எப்படி நீ காத்துக்கிடுவ? உன்னை எப்படி நீ உன்னை பாதுகாப்ப? உன் வாழ்க்கை எப்படி அவருக்கு பிரியமாய் உன்னை மாற்றி அமைக்க முடியும்? சிந்தி, செவி சாய்த்து நீ சிந்திக்கணும். இரண்டாவது அழகா சொல்லப்பட்டிருக்கு, உனக்குள் இருக்கிற ஒரு எண்ணம், உன் தகப்பன், உன் தாய், உன் ஜனம் அப்படிங்கிற உரிமைய நீ என்ன செய்யணும்னா மறக்கணும். இல்லையா? சொல்லுங்க. ஆமா, நம்ம சில இடத்துல நம்ம ஒரு இடம் வச்சிருப்போம், அந்த இடத்தை நம்ம என்ன செய்யணும்னா மறக்கணும். இல்லையா? சொல்லுங்க. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை. உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் நீ என்ன செய்யணும்? மறக்கணும். முடியாது பாஸ்டர், அதெல்லாம் முடியவே முடியாது. என்னடாலும் சொல்லுங்க, நான் சொல்லுவேன், அவருடைய அன்புக்குள்ள வந்துட்டா சகலமும் வித்தின் செகண்ட்ல என்ன செய்யப்படும்னா மறக்கப்படும். அல்லேலூயா சொல்லுங்க. அவர்தான் எனக்கு எல்லாம் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு நிலைமைக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா மற்ற எல்லாம் எப்படி தெரியும் தெரியுமா? மாயையா தெரியும். இவர் மட்டும்தான் உண்மையா தெரியும். அல்லேலூயா, தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி ஒரு உறவை ஆண்டவர் நமக்கு தராருன்னா அதை ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கணும். ஆனா அதுல கொஞ்சம் கஷ்டம் இருக்கும், அதுல கொஞ்சம் வேதனை இருக்கும், அதுல சில காயப்படுவோம். அந்த காயத்தை எல்லாம் கிறிஸ்துவின் நிமித்தம் அதை நாம ஏற்றுக்கொள்வோம்னா, காலம் போகும்போது உலகத்தின் சகலவற்றையும் உனக்குள்ளது அப்படின்னு நமக்குள்ள சொல்லப்பட்டிருக்கிற சில பர்சனல், சில தனித்துவமான சில காரியங்களை மறந்தோம்னா அவர் சொல்லுவாரு, நான் உன்னை மறக்கல. இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லைன்னு உங்களை என்னையும் பார்த்து சொல்வாரு. அப்ப சொல்லலாம், நான் யாருக்குரியவனா? அவருக்குரியவன். அல்லேலூயா. தேவன் நல்லவர்.